வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ஷீக் கபாப் வீட்டில் சிம்பிளாக கேஸ் ஸ்டாப் மேலே எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நாம் இதுக்கான சீக்ரெட் கபாப் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேங்க, ஒரு சின்ன சைஸில் அன்னாசி பூ எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஜாதி பத்திரி, சின்ன பீஸ் அளவுக்கு ஜாதிக்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா. சீரகமும் ஷாஜீராவும் ஒரே ஃபேமிலி தான் கிட்டத்தட்ட. பார்த்திங்கன்னா லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நம்ம இந்த பேனில் சேர்த்தி ஸ்லோ ஃப்ளேமில் ரொம்ப ரோஸ்ட் பண்ணவும் கூடாது. கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இந்த கல்லுப்பு அதிகமான ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அதுலேயே தங்க வைக்கும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாங்க. சூப்பரான நல்ல வாசனையோட கபாப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இந்த கபாப்க்கான சீக்ரெட்டான ஒரு மசாலா. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே பெரிய சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நான் இங்கே ஃபுட் ப்ராசஸரில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சாப்பிங் போர்டில் கூட முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை ஃபுல்லாகவே நம்ம ஒரு மஸ்லின் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு காட்டன் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஒரு மூட்டை மாதிரி நல்லா கட்டி இதில் இருக்கக்கூடிய தண்ணியை கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுக்கணுங்க. வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கூட இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம அப்படியே சாப் பண்ணி நம்ம மீட்டோட சேர்த்துனோன்னா அந்த மசாலா அது லூசன் ஆகிடும். நம்மளுக்கு அந்த கபாப்க்கான ஷேப் கொடுக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு அந்த வெங்காயம் மட்டும்தான் இருக்கணும். அந்த வெங்காயம் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஆக்சுவலாக கபாப்க்கு. அதுக்காக தான் நம்ம அதை சேர்த்துறோம். தண்ணியை கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இதுலேருந்து எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு வெளியில் வருது பாருங்களேன். இவ்வளோ தண்ணியும் நம்மளுக்கு மட்டனோட சேரும்போது எவ்வளோ லூஸ் ஆயிரும் இல்லையா அந்த மசாலா. இதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், ஒரு 7-8 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை மறுபடியும் இப்போ நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே அடுத்ததாக நம்ம மட்டன் சேர்த்த போகிறோம். இங்கே நான் 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் மீட் எடுத்திருக்கேங்க. ரொம்ப இந்த மீட்டோட அந்த தோல் பார்ட் மாதிரி ஸ்கின்னி மீட் பார்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனான மீட்டாக எடுத்துக்கணும். தனியாக ஒரு 100 கிராம் அளவுக்கு கொழுப்பு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த கொழுப்பு கண்டென்ட் இந்த கபாபில் இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொழுப்பு சேர்த்து மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மட்டன் துண்டுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மறுபடியும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாவே நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ நைஸாக அரைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணிடலாம், பட் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ண முடியும். இது கூட நம்ம இந்த ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ண கபாப் மசாலாவையும் சேர்த்திட்டு இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கபாப் மசாலாவுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம். மறுபடியும் இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டோன்னா ஃபுல்லாக கம்பைன் ஆகி நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. சூப்பராக நம்மளோட கபாப்க்கான இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஃபைனலாக அரைக்கப் அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்திட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் செட் ஆகிறதுக்காக வச்சிடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள் கொஞ்சம் டைட்டன் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். ஷேப் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதை தொட்டு தான் நம்ம கபாப் ஷேப்ஸ் கொடுக்க முடியும். நார்மலாக grill பேன் மேலேயே கேஸ் ஸ்டவ் மேலே செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் கூட நம்ம கபாப்ஸ் ஷேப் பண்ணிக்கலாங்க. அப்படியே வச்சு நம்ம grill பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கியூவர்ஸில் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து கூட நீங்கள் ஒரு தவா மேலே கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்டீல் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் நடுவில் இருக்கக்கூடிய கேப் நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்.
இதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு சின்ன போர்ஷனில் இந்த மீட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து இது மேலே ரோல் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணணும். நல்லா எல்லா இடத்துலையும் பைண்ட் ஆகணும். நம்மளுக்கு எங்கேயும் அது வந்து கட்டாகி வராத அளவுக்கு நம்ம பைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து அரைப்போம் இல்லையா, அந்த டைமில் ப்ராப்பராக அரைச்சோன்னா இங்கே எந்த மிஸ்டேக்கும் நடக்காதுங்க. கிராக்ஸ் இருக்காது. ரொம்ப நல்லா வந்து எல்லாமே கம்பைன் ஆகி இருந்ததுன்னா ப்ராப்பராக வந்துடும். லைட்டாக தண்ணியை இடையில தொட்டு மறுபடியும் தண்ணியை வந்து கையிலேருந்து உதறிட்டு இது மேலே வச்சு ஜஸ்ட்டு இந்த ஷேப் கொடுக்கறக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து லிக்விடியாக பண்ணிடக்கூடாதுங்க. நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஹோல் இருக்கும். ஸ்ட்ரா எவ்வளோ திக்னஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ஹோல் இருக்கும். ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா நார்மலான உடன் பென்சில் இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ரூல் பென்சில், அந்த பென்சில் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கறி அடுப்பில் வந்து சுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் அந்த மாதிரி குச்சியோடவே அது மேலே வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதுனால நான் இங்கே ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே நம்ம ரெடி பண்ண இந்த கபாப் ஸ்டிக்ஸை அப்படியே நம்ம அதில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஃப்ளேமை வந்து கம்மியில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கமாக நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லாவே குக் பண்ணி எடுக்கணுங்க. இது வந்து நம்ம வந்து கோல், அதாவது கறி அடுப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டோன்னா அப்படி கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா அந்த ஃப்ளேவரோட அதே மாதிரி இருக்கும். அது இல்லாதவங்களுக்காக இந்த ஆப்ஷனில் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அப்படியே வந்து அந்த ஸ்கியூவர்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த மசாலாவை அப்படியே கபாப்ஸ் மாதிரி ஷேப் பண்ணி அதில் வச்சு நீங்கள் சூப்பராக சுட்டு எடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து குக் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, உள்ளவும் நல்ல ஜூஸியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரியான நல்ல ஒரு எஃபெக்டோடு நம்ம வந்து அந்த ஸ்மோக்கி எஃபெக்டோடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ண எல்லாத்தையுமே நான் ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டேன். நடுவில் ஒரு பவுலில் ஒரு கறி துண்டு, அடுப்பு கறி இருக்குல்லையா, அதை நல்லா எரிய விட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி இதை மூடிடலாம். இந்த ஸ்மோக் வெளியில் போகாத மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கபாப் மசாலா ரெடி பண்ணுறது மட்டும்தான் வந்து ஒரு சீக்ரெட். அதுக்கப்புறம் மற்றதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்போவும் சொல்கிற மாதிரி தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம சேனலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. சென்டரில் அந்த கொஞ்சம் அந்த ஸ்ட்ராவோட ஹோல்ஸ் இருந்தனால ஈவனாக குக் ஆகியிருக்கு. கொஞ்சமாக நம்ம வந்து எலுமிச்சையை புழிஞ்சு சாப்பிட்டோன்னா அந்த டேங்கினஸும் சேர்ந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. பெங்களூரில் மோஸ்ட்லி இது ரோட் சைட்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது கூட இந்த மாதிரி இடியாப்பம் வச்சு தருவாங்க. ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ யம்மியாக இருக்கும். இடியாப்பம் இல்லாமல் நார்மலாகவும் நம்ம இதில் ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எங்களோட அப்கமிங் வீடியோஸையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.